ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 பார்ட் போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்ட் 4ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 10மே வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 4 பொறுத்தவரையில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் அரைவல் டு டெஸ்டினேஷன். ஒரு இடத்துக்கு போய் சேர்றது, சீக்கிரம் போயிடுவாங்க, அது லேட்டாக போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது, சரியா? பட் வந்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரியா? சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ மேன் வாக் 20 கிலோமீட்டர் at 5 km/h, he will be late by 40 minutes. If he walk at 8 km/h, how early from the fixed time will he reach னு கேட்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்கான், ஒரு மேன் இருக்கார், சரியா? ஸோ 20 கிலோமீட்டரை வந்து 5 km/h போனார் அப்படின்னா அவர் வந்து 40 மினிட்ஸ் என்ன பண்ணார், லேட்டாக போய் சேர்றாரு. ஸோ 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, சரி 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து 5 km/h போனார் அப்படின்னா 40 மினிட்ஸ் லேட்டாக போயிடுறாரு. அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அவர் வந்து 8 km/h போனாங்க அப்படின்னா, சரியா, 8 km/h போனாங்கன்னா ஆக்சுவல் டைமும் இப்போ இந்த டைமுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன கேட்குறாங்க. சரி, எவ்வளோ சீக்கிரம் போய் சேருவார்? ஏன்னா இது 5 km/h தான், இது 8. அப்போ கண்டிப்பாக செகண்டில் போகும்போது ஸ்பீடாக சேர்ந்துருவார், சரியா? அப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, எவ்வளோ சீக்கிரம் வந்து போய் சேருவார் அப்படி மாதிரி கேட்குறாங்க, சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி டைம் கண்டுபிடிச்சிடலாமா, எவ்வளோ நேரத்தை போய் சேர்ந்துருப்பாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். டைம் ஃபார்ம்னா என்ன, ஃபஸ்ட் ஸ்பீட் ஃபார்ம்னா என்ன, ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடும் போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20, ஸ்பீட் என்ன 5, ஸோ 5. ஸோ ரெண்டு கட் பண்ணிங்கன்னா 4 hours அப்படிங்கிறது கிடைக்கும், சரியா? ஆனால் என்ன கொடுத்துருக்கான், ஆக்சுவலாக 4 hours போக வேண்டியது தான். பட் என்ன ஆகிப்போச்சு, 40 மினிட் லேட்டாக போயிட்டார். அப்போ நம்ம உண்மையான டைம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 40 கழிச்சிடணும். ஏன்னா 40 மினிட்ஸ் லேட்டாக தான் போய் சேர்ந்துருக்காரு. அப்போ கரெக்ட் டைம் வேணும் அப்படின்னா 4 hours இருந்து அந்த 40 கழிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக எவ்வளோ நேரத்தில் போய் சேரலாம் அப்படிங்க கிடச்சிரும். ஸோ 4 hours அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 4லேருந்து 40 கழிக்கணும். ஸோ டேரெக்டாக கழிச்சிடாங்க, தப்பு வரும். ஸோ 4 hours மினிட்ஸில் மாற்றிக்கோங்க. ஸோ 4 hours - 1 hourனா 3 போட்டுடலாம். இந்த மினிட்ஸ் வரதுனால இதே மினிட்ஸை மாற்றிக்கோங்க. ஸோ 4 hours மினிட்டை மாற்றி அப்படின்னா 4 × 60, சரியா? ஸோ 240 அப்படின்னு கிடைக்கும். 240 மினிட்ஸ். அதில் வந்து 40 கழிச்சிடணும். ஸோ 40 கழிச்சிங்கன்னா என்ன வரும், 200 மினிட்ஸ் அப்படிங்க வரும். ஸோ 200 மினிட்ஸை 3 ஹவராக மாற்றிக்கோங்க. நமக்கு 3 × 6 வந்து 180. அப்போ 3 hours ஃபுல்லாக இருக்கும். 180க்கும் 200க்கும் 20 பாக்கி இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸும் 20 மினிட்ஸும் எடுத்துக்கலாம், சரியா? ஸோ ஆர்வ கோளாறில் 4 hours 40 மினிட்ஸ்னு சொல்லி கழிக்கிறத தப்பு விட்றாங்க. எல்லாமே யூனிட் சேமாக இருக்கணும். ஸோ மினிட்ஸில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கழிச்சிக்கிட்டு திருப்பி ஹவரில் மாற்றிடுங்க, சரியா? இது என்னது, நமக்கு ஃபிக்ஸட் டைம். ஓகே தானே? அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 8 km/h போகிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன, சேம் டிஸ்டன்ஸ் தான், கரெக்டாக? ஸோ 20 / 8. ஸோ போட்டிங்க அப்படின்னா கட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ 2 4s 8 அல்லது 4 2s 8, 4 5s 20. ஸோ 5/2. ஸோ 5/2ன்னு சொல்லும்போது என்னது, 2.5, கரெக்டாக? ஸோ 5/2 பாதி தானே, 2 தானே, 2 தான் 5/2 போட்டிருப்போம். ஸோ 2 சொல்லும்போது நமக்கு என்ன, 2 hours அரைனா 30 மினிட்ஸ். ஸோ 2 hours 30 மினிட்ஸ் கிடைக்குது. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஸோ 8 km/h போனாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் போய் சேருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணால் போதும், ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறதா என்னது, உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சா உங்களுக்கு? ஹவு இயர்லி, எவ்வளோ சீக்கிரம் போவாங்க கேட்குறாங்க. ஸோ 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. 2 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதா என்னது, உங்களுடைய ஆன்சர் இருக்க முடியும். ஸோ இதுலேயும் மைனஸ் பார்த்து மைனஸ் பண்ணணும். ஸோ 3 hours 20 மினிட்ஸு -2 hours 30 மினிட்ஸு, சரியா? ஸோ டேரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ 3 hours 20 மினிட்ஸ் மாற்றிக்கலாமா? ஸோ 180 200 மினிட்ஸ் வருமா? ஸோ 200 மைனஸ் இங்கே 2 ஹவர்ஸ்னால் 16 × 2 120 + 30 150. ஸோ 200ல் 150 போயிட்டு அப்படின்னா எவ்வளோ பாக்கி இருக்கும், 50 மினிட்ஸ், ரைட்டா? ஓகே தானே? அப்படி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் அ மேன் ரெடியூசஸ் இஸ் ஸ்பீட் டு 2/3, he takes 1 hour more, சரியா? ஸோ ஷேக் ஒரே நிமிஷம். ஓகே, இஃப் அ மேன் ரெடியூசஸ் இஸ் ஸ்பீட் டு 2/3, he takes 1 hour more in walking a certain distance. The time to cover the distance with normal speed is dash. ஸோ ட்ரை பண்ண முடியாமல் பாருங்கள், சரியா? ஸோ முடியலைன்னா ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை.
ஸோ 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, நார்மல் ஸ்பீடு, இன்னொன்று வந்து நியூ ஸ்பீடு. ஏன்னா இஃப் த மேன் ரெடியூசஸ் இஸ் ஸ்பீட் டு 2/3, அப்போ என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருந்திருப்பார், அந்த ஸ்பீடில் இருந்து கொஞ்சத்தை குறைக்கிறாரு, ரெடியூஸ் பண்ணுறாரு. அப்போ நார்மல் ஸ்பீடு ஒன்று இருக்குமா, இப்போ புதுசாக ஸ்பீடு குறைச்சாரா, அது ஒரு ஸ்பீடு வருமா? ஸோ 2ஆக போட்டுக்கலாமா? ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், நார்மலை 1 எடுக்கிறேன். நார்மல் 1 எடுத்தேன்னா நியூ ஸ்பீடு எப்படி இருக்கும்? அதில் 2/3 தானே கொடுத்துருக்காங்க, ஸோ 2/3. நார்மல் 1னா நியூ எவ்வளோ இருக்கும்? 2/3. இது என்ன ஸ்பீடு தானே, ஸோ ஸ்பீடை ஃப்ராக்ஷன் இருக்கா, ஃப்ராக்ஷனை ஹோலும் மாற்ற என்ன சொன்னேன், கீழே இருக்க நம்பரை இங்கேயும் பெருக்கிக்கணும், இங்கேயும் பெருக்கிக்கணும். அப்போ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 இங்கே இருக்கும், இங்கே நீங்கள் பெருக்கினீங்கன்னா 3 வரும். கரெக்டாக தானே? 3 கட் ஆயிரும். ஸோ 2 இருக்கும், இங்கே 3 × 1 3. ரைட்டா? இனி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இங்கே இருக்குது, ஸ்பீட் இருக்குது. நீ ஸ்பீடை டைம் மாற்றிக்கலாமா? என்ன சொல்லியிருந்தேன், ஸ்பீடை டைம் மாற்றினா பண்ணால் அப்படியே ரெசிப்ரோக்கல் மாற்றி போடணும். அப்போ 3 வந்து இங்கே போயிடும், 2 வந்து இங்கே வந்துடும். புரிஞ்சா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 hour மோரும் கொடுத்துருக்கான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மோரோ லெஸ்ஸோ என்ன கொடுத்தான்னு அர்த்தம், டிஃப்ரென்ஸை கொடுத்துக்கான்னு அர்த்தம். ஸோ மோரம் கொடுக்கலாம் அல்லது லெஸ்ஸும் கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் சரி. என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்த 1 hour மேலே போட்டுக்கோங்க. அவன் டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்கான், ஸோ நம்மளும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 3 - 2 1. என்ன கேட்டிருக்கான், நார்மல் ஸ்பீடு கேட்டிருக்கான். நார்மல் ஸ்பீடு என்ன 2, ஸோ இன்ட்டு 2 போட்டால் கிடைக்கதான் ஆன்சர். 1/1 1, 1 × 2 2, தட்ஸ் ஆல். முடிஞ்சு போச்சா? சிம்பிள் தான். ரைட்டா? Third question. A student rides on bicycle at 8 km/h and reaches his school 2.5 minutes late. The next day, he increases the speed to 10 km/h and reaches school 5 minutes early. How far is the school from his house? கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்கான், ஸ்பீடு கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்த நாளும் ஒரு ஸ்பீடு ஒரு டைம். ரைட்டா? சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாரு, சரியா? அதுக்கு ஸ்பீடாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன்னும் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் மொட்டையாக கொடுத்துருப்பாங்க, மொட்டையாக கொடுத்துருக்க மாட்டாங்க. 2 minutes லேட்டு, இல்லை 3 minutes இயர்லி, 5 minutes லேட்டு. இந்த லேட்டு இயர்லி அந்த மாதிரி வேர்டு வந்து அந்த டைம் கூட அப்படி ஒட்டிக்கிட்டே வரும். சரியா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஃபார்முலா ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலான்னா, d = டிஸ்டன்ஸ் தான் கேட்பாங்க, அதில் இதெல்லாம் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து d = xy divided by x minus y into difference in time. ரைட்டா? ஸோ d = xy divided by x minus y into difference in time அப்படிங்கிற ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். சரியா? அடுத்தது இல்லை சப்ஸ்டியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீட் கொடுத்துருக்கானா, 8 10, அதை அப்படி போட்டுருங்க. 8 × 10 டிவைட் பை -1 8 - 10 இன்டூ த டிஃப்ரென்ஸ் இன் டைம். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சொல்லியிருந்தேன், லேட்டு இயர்லி இந்த மாதிரி வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டில் கண்டிப்பாக 2 லேட் இருக்கும். ஸோ 2 வேர்ட் இருக்கும், ஒன்று லேட்டு இயர்லி. சரியா? ஒன்றில் லேட்டு இயர்லி இருக்கும், இல்லை இயர்லி லேட் இருக்கும், இல்லை லேட் இருக்கும், இயர்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 விதமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிட்டா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு கொஸ்டினில் வந்து சேம் வேல்யூ இருக்குது, லேட்டு இல்லை இயர்லி இந்த மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா அந்த 2 வேல்யூ நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். சேம்னா சப்ட்ராக்ட். ஸோ எஸ் சேமாக இருந்தால் சப்ட்ராக்ட், டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ சேமாக இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து சம் எடுத்துக்கணும். நமக்கு பாருங்கள், லேட்டு இயர்லி எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு தானே, லேட் இயர்லி தானே இருக்குது. அப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கணும், 5 minutes + 2.5 minutes = 7.5 minutes. கொஸ்டின் என்ன கேட்குறான், கிலோமீட்டர், அப்போ ஹவரில் கேட்குறான். ஸோ by 60 போட்டுக்கணும். அடுத்து என்ன, 8 × 10 80 டிவைட் பை 8 - 10 டிஃப்ரென்ஸ் ஆன்சரியா. ஸோ 2 எடுத்துக்கோங்க இன்டூ 7.5 by 60. சால்வ் பண்ணால் கிடைக்கிறது உங்களுடைய ஆன்சர். ஸோ 4 7.5 இன்டூ 4, இங்கே கட் பண்ணலாமே. ஸோ இங்கே நான் 2 வரும், இங்கே 3 வரும். கரெக்டாக? ஸோ 7.5 இன்டூ 2 by 3 சால்வ் பண்ணால் கிடைக்கிறது உங்களுடைய ஆன்சர்ட் இருக்கும். ஸோ 7.5 இன்டூ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 15 வரும். 15 by 3 என்னது 5 km. ரைட்டா? ஸோ இந்த கான்செப்ட் டிஃப்ரென்ஸ் இன் டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம்னா சப்ட்ராக்ட், சரியா? டிஃப்ரெண்ட்னா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின். இஃப் அ ட்ரெயின் ரன்ஸ் அட் 40 km/h it reaches destination late by 11 minutes. But if it run at 50 km/h it is late by
5 minutes. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லேட்டு இங்கே ஒரு நிமிஷம் லேட்டு சரியா 5 minutes only. The correct time in minutes for the train to complete the journey is dash. ஸோ இந்த கொஸ்டினும் பாதி வர ஒன்று, பாதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் 12 இருக்கும், அங்கே பாதியில் முடிச்சிட்டோம் சரியா. சரி பாருங்கள், ட்ரெயின் இருக்குது 40 km/h மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஷன் அந்த ரீச் பண்ண இடத்த பார்த்தீங்கன்னா 11 minutes லேட்டாக போய் சேருது. அதே நேரத்தில் 50 km போச்சு அப்படின்னா லேட் பை 5 minutes. கரெக்டாக அவ்வளோதான் கொடுத்துருக்கான். அடுத்த கொடுத்துருக்காங்க கரெக்ட் டைம் இன் மினிட்டில் கேட்குறாங்க. சரி, அந்த ஜேர்னியை முடிக்கிறதுக்கு அந்த ட்ரெயினுடைய கரெக்ட் டைம் என்னதாட்டு இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட் இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ DC = HY by X minus Y இன் டிஃப்ரென்ஸ் இன் டைமு. ஸோ ஸ்பீடை போட்டுக்கோங்க 50 டிவைட் பை 50 - 40. இந்த X minus Y சொல்லும்போது டிஃப்ரென்ஸ் தான் சரியா, ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ். ஸோ 50 - 40 இன்டூ சேமாக டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்குது, லேட்டாக இயர்லியாக சேம்னா செப்பரேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணணும். என்ன இருக்குங்க, லேட்டு சேமாக இருக்குது, அப்போ செப்பரேட் பண்ணிக்கணும். 11 இங்கே 5, 11 - 5 6. அப்புறம் என்ன கேட்குறாங்க, நமக்கு ஹவர்லாம் கேட்பாங்க ரைட்டாக 6/60 சரியா. அப்புறம் பண்ணலாமா 40 × 50 / 10 6/10. இந்த இதில் கட் பண்ணால் 10 0 கட் ஆயிரும். அப்புறம் 0 இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ 5 4 வேறு கட் பண்ணலாமா. ஸோ எழுதுங்க தப்பு பண்ணிட்டேன். 40 × 50 2000 டிவைட் பை 50 - 40 10 இன்டூ 6/60 போடணும். நாங்கள் 10 போட்டேன் சரி சாரி. ஸோ 0 கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக, அந்த 0 கட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பாக்கி இருக்குது, 6ஐயும் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்கி இருக்குது 20 சரியா. ஸோ 20 km. நமக்கு என்ன கேட்கல, இங்கே வந்து டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க போட்டு முடிச்சிட்டிங்க. இங்கே டிஸ்டன்ஸ் கேட்கல, அதுக்கப்புறம் பாயிண்ட் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, த கரெக்ட் டைம் இன் மினிட்ஸ் கேட்குறாங்க சரியா. த கரெக்ட் டைம் இன் மினிட்ஸ். ஸோ ஃபார்ம் என்ன, டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் என்ன 20, ஸ்பீடு என்ன 40. ஸோ கீழே வந்து 40 சரியா. ஸோ இன்டூ என்ன கேட்குறாங்க, இன் மினிட்ஸ் கேட்குறாங்க கரெக்டாக. நமக்கு இங்கே இருக்குது ஹவரில் இருக்குது. ஸோ இன்டூ 60 போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி போனாங்கன்னா லேட் பை 11 minutes. அந்த 11 உங்களுக்கு தேவை கிடையாது, கரெக்டாக போய் சேரணும். ஸோ 11 வந்து கழிச்சிடுங்க. புரிஞ்சா, டைம் கேட்காங்க, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் ஃபார்ம்லாம் போடுவீங்க. டிஸ்டன்ஸ் வந்து 20 கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்பீடு வந்து 40 தெரியும். ஸோ வந்து என்ன கேட்குறாங்க, நமக்கு 40 வந்து km/h. நமக்கு என்ன தேவை, மினிட்ஸ் தேவை சரியா. ஸோ மினிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பை 60 போடுவீங்க, 60 மேலே போயிடும். அப்புறம் இப்படி போனாங்கன்னா 11 minutes லேட்டாக போய் சேர்றாங்க. அந்த லேட் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அந்த லேட்டை வந்து கழிச்சிடணும். ஸோ கழிச்சிட்டு வரதான் ஆன்சர் இருக்க போது. ஸோ இதை கட் பண்ணிங்க 20, இது 2 டைம் போட்டுக்கலாம், இது 30. ஸோ 30 - 11 = 19 minutes. ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 5th கொஸ்டின் பாருங்கள். A car can cover a certain distance in 4 1/2 hours. If the speed is increased by 5 km/h, it would take half hour less to cover the same distance. Find the slower speed of the car ன்னு கேட்குறாங்க சரியா. கார் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுக்கல சரியா, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. எவ்வளோ நேரத்தில், 4 மணி நேரத்தில் கவர் ஆகுது. ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எவ்வளவு ஸ்பீடு எவ்வளோ கொடுக்கல, பட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளவு 5 km/h இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது, ½ hour லெஸ்ஸு சரி, அரை மணி நேரம் லெஸ் ஆகுது அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு சரியா. அப்படின்னா ஸ்லோவர் ஸ்பீட் ஆஃப் தி கார் என்ன அப்படி மாதிரி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா, தெரியாது. ஸ்பீடு தெரியுமா, இன்ஷியல் ஸ்பீடு அதுவும் தெரியாது. ஸோ டிஸ்டன்ஸ் நான் ஒய்னு எடுத்திருக்கேன், ஸ்பீடு வந்து ஹெச்னு எடுத்திருக்கேன் ரைட்டா. உங்கள் இஷ்டம் எடுத்துக்கோங்க, பட் ஸ்பீடு ஹெச்னு எடுத்திருக்கேன், டிஸ்டன்ஸ் வந்து ஒய்னு எடுத்திருக்கேன் கரெக்டாக. இங்கே என்ன கொடுத்துருக்கான், டைம் தானே கொடுத்துருக்கான். சரி ஃபார்ம் என்ன வச்சுக்கோங்க, நம்ம என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீடு கேட்டுருக்காங்க ரைட்டு. சரி இங்கே என்ன இருக்குது, டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைமு, இந்த டிஸ்டன்ஸு, அப்போ இந்த ஸ்பீடு. ஸோ மூணையும் மிங்கிள் பண்ணி ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்கலாமா. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஸ்பீட் இன்டூ டைம் கரெக்டாக. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் என்ன, ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு ஸ்பீடு என்னது ஹெச்ஸு. ஸோ இன்டூ ஹெச்ஸு. டைம் என்ன 4 1/2. 4 2 8, 8 + 2 9, 9/2. ஸோ ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன் டைம் அப்படியே போட்டிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்கான், அந்த ஸ்பீடை வந்து 5 km ஜாஸ்தி பண்ணுறீங்க, ஸ்பீடை வந்து 5 km ஜாஸ்தி பண்ணுறீங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனில் ஹெச்ஸை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 5ஐ கூட்டிக்கலாம் சரியா. ஸோ ஹெச் + 5 சரியா. ஸோ ஸ்பீடை கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகுது, would take ½ hour less to cover the same distance. அப்போ ½ hour less அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 மணி நேரம் இருக்குது, அதில் ½ hour போயிட்டுனா 4 தானே.
புரிஞ்சு உங்களுக்கு ஸ்பீடை வந்து 5 கூட்டினா டைம் கம்மியாகுது, ஆஃப்னா கம்மியாகுது. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே 4.5 இருந்துச்சு, அதில் ஆஃப் போயிட்டுனா 4 தானே. ஸோ இன்ட்டு 4 இதுவும் சேம் ஃபார்முலா தான். 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். லைன்ஸாக கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ y = h + 5 × 4. அது சால்வ் பண்ணலாமா? ஸோ இதுவும் y இதுவும் y ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ 9h/2 = 4h, ஆமாம் 4 × h + 5 போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அடுத்து 9h = இந்த 2 இங்கே கொண்டு போகிறேன். அப்போ 8 × h 8h 8 × 5 40 அப்படிங்க கிடைக்கும். இந்த 8h இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ 9h - 8h வந்து வெறும் h, அந்த பக்கம் 40 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 40 km/h. சரி, எப்படி நம்ம எடுக்கிறோம்? சரி, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஸோ இந்த கொஸ்டின் இப்படி பார்த்தோம், அப்போ இந்த கொஸ்டின் இப்படிங்க செஞ்சால் ஆன்சர் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தன்னாலே என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அது போக நீங்கள் சம்ஸ் போட்டு பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரி, கொஸ்டினை வந்து அடிச்சு தூக்கிடலாம். 6வது கொஸ்டின். A train covers a distance between station A and B in 45 minutes. If the speed of the train is reduced by 5 km/h, then the same distance is covered in 48 minutes. Find the distance between A and B in kilometer கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் புரியுதா? ட்ரெயின் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, ஸ்டேஷன் ஏ அண்ட் பியை. எவ்வளோ நேரத்தை கவர் பண்ணுது? 45 மினிட்ஸில் கவர் பண்ணுது. ஸ்பீட் கொடுத்துட்டான், சரியா? ஸ்பீடு வந்து என்ன பண்ணால் ரெடியூஸ் பை 5 km. ஸோ 5 km குறைக்கும் போது அந்த டிஸ்டன்ஸை 48 மினிட்ஸில் கவர் பண்ணிடுது, சரியா? ஸோ என்ன கேட்குறான், அந்த ரெண்டு ஸ்டேஷனோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. செய்யலாமா? புரிஞ்சா புரியலையா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேட்குறாங்கப்பா. ஏ அண்ட் பி வந்து 40 மினிட்ஸில் கவர் ஆகுது சில ஸ்பீடில். சரி, எந்த ஸ்பீடு கொடுக்கல, இன் 40 மினிட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து 5 km குறைக்கும் போது 48 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. சரி, ஸோ டிஸ்டன்ஸ்னால் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸை ஹெச்னு எடுத்திருக்கேன், ரைட்டா? நமக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸுக்கு இடத்துல ஹெச் போட்டுக்கலாம். டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸு. ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறான்? கிலோமீட்டரில் கேட்குறான். அப்போ ஹவரை மாற்றிக்கணும். ஸோ 45/16 போடுவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். ஸோ 15 × 45, 15 × 4 60. ஸோ மேலே போகும்போது என்ன ஆயிரும்? 4h/3 km/h கிடைக்கும். நம்ம ஸ்பீடு கிடச்சி போச்சு. அடுத்து என்ன தேவை? ஸ்பீடு வந்து 5 km குறைக்கிறாங்க, கரெக்டாக? ஸ்பீடை வந்து 5 km குறைக்கிறாங்க. இதான் நம்ம ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை 5 குறைச்சிக்கலாமா? ஸோ 4h/3 - 5. ஸோ இதுலேருந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணுறோம், 5 கம்மி பண்ணுறோம், கரெக்டாக? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? அவ்வளோதான். ஸோ கம்மி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கு? டைம் கொடுத்துருக்காங்க, இல்லை 48 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா? டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. ஸோ டைம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ டைம் போட்டுக்கலாம், 48/16 போட்டுக்கலாமா? டைம் = டிஸ்டன்ஸ் என்ன? ஹெச். இதோட ஸ்பீடு என்ன? அதாவது ரெடியூஸ் பண்ண ஸ்பீடு, சரி? அந்த ரெடியூஸ் பண்ண ஸ்பீடு என்ன? 5 கம்மி பண்ண ஸ்பீடு. ஸோ 5 கம்மின்னு போட்டிருக்கோம். அதே தான், ஸ்பீடை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்பீடு வந்து 5 km கம்மி பண்ணுறாங்க, அது கீழே போட்டிருக்கோம். மேலே டிஸ்டன்ஸ் என்ன? ஹெச் = டைம் என்ன? 48/60. ஏன் 60 போட்டிருக்கோம்? கொஸ்டினில் கிலோமீட்டர் கேட்குறாங்க. இதை கட் பண்ணலாமா? 12 × 48, 12 × 60. ஸோ 4 5 கிடைக்கும். அப்புறம் இங்கே எல்சிஎம் எடுக்கலாம். 4h - 5 இருக்குது. ஸோ கிராஸ் 15 வரும். ஸோ 4h - 15 / 3 இருக்கும், = 4/5, ரைட்டா? அடுத்து வந்து இந்த 3ஐ மேலே கொண்டு போயிடலாம். ஸோ 3h / 4h - 15 = 4/5. அப்புறம் கிராஸ் மல்டிபிகேஷன் 3h × 5 15h = 4 × 4h 16h - 15 × 4 60, சரியா? ஸோ 15 இல்லை 16 இந்த பக்கம் கொண்டு வரேன், சரியா? ஸோ -hன்னு கிடைக்கும், = -60. h = 60 km, ரைட்டா? புரிஞ்சிச்சுல? ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் 5 km அந்த 5 வந்து குறைக்க சொல்கிறான். ஸ்பீடு கம்மி பண்ணிட்டாங்க, நம்மளும் கம்மி பண்ணிவிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 பேராமீட்டர் தான், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைமு. இந்த 3ல் எது தேவையோ அது ஏற்றாற் போல் ஃபார்முலையை மாற்றி அமைச்சிக்கிட்டு நமக்கு தேவையான கண்டுபிடிச்சி போய்கிட்டே இருக்கணும், சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். 7th question. A car left 3 minutes early than the scheduled time, and in order to reach a destination 126 km away in the time, it has to slow its speed by 6 km from usual. What is the usual speed in km/h of the car? கேட்குறாங்க. ஸோ கார் வந்து 3 minutes ஏர்லி என்ன பண்ணிட்டாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க, 126 km வந்து கவர் பண்ணணும், டயத்துக்கு கவர் பண்ணணும். ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த கரெக்டான டைம் ரீச் ஆகணும் அப்படின்னா ஸ்பீடு என்ன பண்ணணுமா, 6 km/h வந்து கம்மி பண்ணணுமா. அப்படி கம்மி பண்ணால் என்ன பண்ண முடியும், கரெக்டாக போய் சேர முடியும். அப்படி கம்மி பண்ணாங்க அப்படின்னா
சரியா? அந்த காரோடைய யூஷுவல் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கரெக்டான ஸ்பீடில் போகணும். அவன் 3 minutes பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக அவன் ரீச் பண்ண முடியல. ரீச் ஆகிடலாம், பட் டயத்துக்கு போய் சேரணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, 126 கிலோமீட்டர் கவர் பண்ண அப்படின்னா 6 km/h கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அப்படி கம்மி பண்ணாங்க அப்படின்னா அந்த காரோடைய யூஷுவல் ஸ்பீட் என்னதாட்டு இருந்திருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க, யூஷுவல் ஸ்பீடு. அந்த ஸ்பீடு என்ன பண்ணுறேன், ஹெச்னு எடுத்திருக்கேன். கரெக்டாக நான் டைம் கொடுத்துருக்கான். அதனால் டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு எடுத்திருக்கேன். டைம் என்ன, 3 minutes. மினிட்ஸை ஹவராக மாற்றணும். ஏன்னா அப்படி தான் கேட்குறான், ஹவரில் தான் கொஸ்டின் கேட்குறான், ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ 3/60 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்ன, சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 126 அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீடு வந்து 2 ஸ்பீட் இருக்குது. ஒரு ஸ்பீடு வந்து ஹெட்ஸு, இன்னொரு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6 கம்மி பண்ணுறாங்க. அப்போ h(x) ரைட்டா? இது ஒரு பாயிண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 minutes ஏழையும் கொடுத்துருக்கான். அப்போ என்ன அர்த்தம், 3 minutes ஏழுன்னு அர்த்தம்னா ஸ்டார்டிங்கில் போகிறதுக்கும் அதை கரெக்டாக போகிறதுக்கும் 3 minutes ஏழாக போயிருக்காங்கல்ல. ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னது, 3 அர்த்தம். ஸோ புரியுதா உங்களுக்கு? காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணணும், பட் அந்த டயத்தை விட இப்போ ஸ்டார்ட் பண்ணது 3 minutes ஏர்லி. அப்போ ரெண்டு காரோட டிஃப்ரென்ஸ் ஆனது 3. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். சரியா? நமக்கு ஸ்பீட் டிஸ்டன்ஸ் தெரியும், 126. ஸ்பீடு என்ன, ஒரு ஸ்பீடு வந்து ஹெட்ஸு, இன்னொரு ஸ்பீடு வந்து h-6 ரைட்டா? ஸோ கட் பண்ணலாமா? கட் பண்ணால் 1/20 இஸ் ஈக்குவல் டு 126 காமனாக இருக்கும், அது வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துருக்கோம். ஸோ h-6 எல்சிஎம் வந்து h(h)(h-6) கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த h(h)(h-6) இங்கேயும் பெருக்குவீங்க, இங்கேயும் பெருக்குவீங்க. ஸோ பெருக்கும்போது h-6ம் h-6ம் கேன்சல் ஆயிரும், பாக்கி இருக்குது h இருக்கும் ரைட்டா? ஸோ h போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பெருக்கும்போது அந்த ஹெச்சும் கேன்சல் ஆயிரும், பாக்கி இருக்கிறது h-6 பாக்கி இருக்கும். ஆனால் அங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -h மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ +6 அப்படிங்கிறது கிடைக்கும் கரெக்டாக? அடுத்தது என்ன பண்ணுங்கள், h-h இன்னும் 0 ஆகி போயிருமா, மேலே 6 இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 20 மேலே கொண்டு போகிறேன். சரியா? ஸோ 126 அப்புறம் 20 இந்த h(h-6) இங்கே இந்த பக்கம் கொண்டு போகிறேன். சரியா? h(h-6) அந்த பக்கம் கொண்டு போகிறேன், 20 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 20 இந்த 6 அப்புறம் இங்கே இருக்க 126. ஸோ எல்லாமே வந்து இங்கே வந்துடும், இது மட்டும் அந்த பக்கம் போயிடுது ரைட்டா? அடுத்து பாருங்கள். ஸோ இது சால்வ் பண்ணதுக்கு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 120 126 இருக்குது. இந்த 126 அப்படியே வச்சுருக்கேன். சரியா? அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 120 வந்து ஆல்ட்ரு பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா 126 - 6 அப்படிங்கிற மாற்றுறேன். ஸோ வேல்யூ மாறாது, ஜஸ்ட் 126 - 6 அப்படிங்க போடுறேன். போட்டால் என்ன கிடைக்கும், 120 தான் கிடைக்கும் கரெக்டாக. ஏன் அப்படி போடுற அப்படின்னா இந்த 126 இந்த 126 ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இங்கே h(h)ன்னு இருக்கா, -6 இருக்கா, இங்கே -6 இருக்கா, டக்குன்னு என்ன பண்ணிடலாம், h = 126 அப்படிங்கிற போட்டுடலாம். சரி, அதுக்கான என்ன பண்ணேன், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். ஆல்ரெடி வேறு மெத்தட் போட்டிருந்தேன், அதான் மறைச்சிட்டேன் அந்த மெத்தடை. இது ஈஸியாக இருந்து 2 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 126 km/h. சரியா? ஸோ செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஒன்ஸ் எல்லா பார்ட்டும் பார்த்து முடிச்சுக்கிட்டு திருப்பி நீங்கள் ஓனாக என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள், சேம் கொஸ்டின்ஸை செய்ய முடியுதா அப்படிங்கிறதும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின். A train traveling at a speed of 55 km/h travels from place H to place Y in 4 hours. If its speed is increased by 5 km/h, then the time of journey is reduced by how many minutes கேட்குறாங்க. சரி, கொஸ்டின் புரியுதா? ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுது, இந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 55 km/h போயிட்டுருக்கு, H to Yக்கு போகுது. சரியா? ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுது. அந்த ஸ்பீடை வந்து 5 km/h இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ஜேர்னி வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்மி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. சரியா? இந்த ட்ராவல் டைம், இந்த ட்ராவல் ஜேர்னி வந்து எவ்வளோ கம்மியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுத்தான், ஸ்பீட் கொடுத்துருக்கான், அப்புறம் டைம் கொடுத்துட்டான். ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாம். நம்ம டிஸ்டன்ஸ் தெரியாதுல ஃபஸ்ட்டே. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சலாமா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் அப்படிங்கிற ஃபார்முலா. நான் ஃபார்முலா இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்பீட் என்ன 55, டைம் என்ன 4. ஸோ ரெண்டும் இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் 220 km. நம்ம ஸ்பீட் என்ன 55 km/h தான். அது என்ன கொடுத்துருக்கான், 5 km/h இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூ ஸ்பீட் என்னதாட்டு இருக்கும், 60 இருக்கும். 55ல் 5 கூட்டினீங்க 60. ஏனி நம்ம டைம் தானே கேட்குறான், டைம் ஆஃப் ஜேர்னி, அது கண்டுபிடிக்கலாமா? ஸோ டைம் ஃபார்முலா என்ன,
டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு கரெக்டாக. டிஸ்டன்ஸ் என்ன 220, ஸ்பீடு என்ன 60 km/h. ஸோ நீங்கள் கட் பண்ணி எனக்கு உங்களுக்கு 11/3 hours அப்படிங்கிறது தான் நமக்கு டைமு கரெக்டாக. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான், தென் த டைம் ஆஃப் ஜேர்னி ரெடியூஸ்ட் பை எவ்வளோ மினிட்ஸு. சரியா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப சுற்றி வளைச்சி போகிறான், ஷார்ட்கட்டில் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க. அப்போ இந்த வண்டி ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எவ்வளோ சீக்கிரம் போயிடலாம், எவ்வளோ தூரம் கம்மியாகுது அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 hours 40 minutes ஆகுது. அந்த ஸ்பீடில் போனீங்கன்னா 4 hours ஆகுது. சரியா, இந்த ஸ்பீடை கூட்டி போனீங்கன்னா 3 hours 40 minutes ஆகுது. ஸ்பீடை கூட்டாமல் போனீங்கன்னா 4 hours ஆகுது. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4 - 3 hours 40 minutes. சரியா, 4 கிடச்சி 3 hours 40 minutes மைனஸ் பண்ண கிடைக்கிறவங்க ஆன்சராக இருக்கும். ஸோ 4 அப்படின்னு சொல்லும்போது 240 minutes, 3 hours 40 minutes அப்படின்னு சொல்லும்போது 220 minutes. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 minutes அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். சரியா, ஸோ ஒன்று கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல டக்குன்னு ஒரு தப்போட வாய்ப்பு உண்டு. 4 - 3 hours 40 minutes டக்குன்னு 4 - 3 1. ஸோ 1 hour 40 minutes போட்டுறாங்க. சரியா, 4 - 3 1, அப்போ 1 hour 40 minutes அப்படிங்க ஆன்சரை போட்டால் தப்பு கரெக்டாக. ஸோ 4 வந்து மினிட்ஸாக மாற்றிக்கணும், 3 hours 40 minutes மினிட்ஸாக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணால் 20 minutes அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அது என்ன அர்த்தம், அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா சரியா 5 km/h ஸ்பீடில் ட்ரெயினில் போனீங்கன்னா 20 minutes உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் 9th கொஸ்டின், வாக்கிங் அட் 3/4 of his usual speed, a man is late by 2.5 hours. The usual time would have been dash ஹவர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 2 ஸ்பீடு இருக்குது, யூஸ்வல் ஸ்பீடு, நார்மல் ஸ்பீடு. வாக்கிங் அட் 3/4 of his usual speed. அப்போ யூஸ்வல் ஸ்பீடு எதுவும் இருக்குது, அதில் 1 எடுத்திருக்கேன், எதுவும் தெரியாதுல்ல. ஸோ 1 எடுத்திருக்கேன். ஸோ வாக்கிங் அட் 3/4 of his usual ஸ்பீடு. அப்போ நியூ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது என்ன பண்ணணும், நம்ம ஹோல் நம்பரை மாற்ற போகிறீங்க. மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பரை வச்சு இங்கேயும் பெருக்கிக்கணும், இங்கேயும் பெருக்கிக்கணும். ஸோ இங்கே பண்ணால் 1 × 4 4 கிடைக்கும், இங்கே கட் ஆயிரும். ஸோ 3 கிடைக்கும். இது என்ன நமக்கு ஸ்பீடு தானே கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் யூஸ்வல் ஸ்பீட் தானே கொடுத்துருக்கான். நமக்கு டைம் தானே தேவை, அடுத்தது டைம் தான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம டைமுக்கு மாற்றிக்கணும். மாற்றுறதுக்கு ரெசிப்புக்குள்ளே போட்டால் போதும். ஸோ 3 கீழே வரும், 4 இந்த பக்கம் வரும். ஸோ 3 இந்த பக்கமும் 4 இந்த பக்கம் வரும். அவன் என்ன கொடுத்துட்டான், மேன் இஸ் லேட் பை இத்தனை ஹவர்ஸ். ஸோ லேட் பையோ இல்லை இயர்லி பையோ அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க 2 1/2 மேலே போட்டாச்சு. ஸோ நம்மளும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. 4 - 3 1 தான் அவன் கொடுத்துருக்க 2 1/2 அப்படின்னா என்ன கேட்குறான், யூஸ்வல் டைம் கேட்குறான். யூஸ்வல் டைம் என்ன நமக்கு 3. ஸோ இன்டூ 3 என்ன போடலாமா, 2 2 4 4 + 5. ஸோ 5/2 இன்டூ 3. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க 15/2ன்னு வரும். கட் பண்ணிங்கன்னா 7.5 hours அப்படிங்கிறத உங்களுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின் 10th கொஷின், a bus starts running with the initial speed of 21 km/h and speed increases every hour by 3 km/h. Full stop. How many hours will it take to cover a distance of 252 km கேட்குறாங்க. ஸோ தமிழில் சொல்லிடுறேன், கொஸ்டின் விளக்கிடுறேன். பஸ் வந்து சரியா இனிஷியல் ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 21 km/h மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு 1 ஹவர்லேயும் ஸ்பீடு வந்து 3 km/h இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஒவ்வொரு ஹவர்லேயும் 3 km/h ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா how many hours will it take to reach distance of 250 km. சரியா, ஸோ எவ்வளவு ஹவர்ஸ் ஆகும், எதுக்கு 252 km கிராஸ் பண்ணதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், அரித்மெட்டிக் சீரீஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சம் தான் இந்த சம். சரியா, ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏபி ஜிபி இன்னும் போடலை. ஸோ கண்டிப்பாக அதையும் போட்டுருவேன் நம்பர் சிஸ்டத்தில். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, 10th முட்டி படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் பாடத்தில் இருக்கும். சரி, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா S = n/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a + n - 1 × d. இதில் S அப்படிங்கிறது டோட்டல். சரியா, ஸோ மொத்தம். ஸோ 252. என்னங்கிறது கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ டைம் தான். சரியா, ஸோ n வந்து எத்தனை ஹவர்ஸ் கண்டுபிடிக்கிறது, அது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரி, n. அப்புறம் 2a, ஏன்னு சொல்லும்போது ஸ்டார்டிங். சரியா, ஸ்டார்டிங் ஸ்பீடு எடுத்துக்கலாம். அப்புறம் டின்னு சொல்லும்போது டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 3. ஏன்னா ஒவ்வொரு 1 ஹவர்லையும் 3 ஹவர்ஸ்னால் இங்கே சைட்டே போகும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 3. அப்படி சர்ச் பண்ணலாமா. ஸோ A 21 D 3 S வந்து 252. நமக்கு என்ன கேட்குறான், டைம் என்னன்னு கேட்குறான். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. கால்குலேஷன் பார்க்கலாம். 252 n/2. ஸோ 2 × 21 42 × 3n - 3. ஸோ உள்ளே இன்ட்டு பண்ணுறேன். ஸோ 3n அப்புறம் -3 அப்படிங்கிறது கிடைக்கும்.
அடுத்த இந்த 2 இந்த கொண்டு போயிடலாம். ஸோ 252 × 2 பார்த்தீங்கன்னா 504 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் 42 - 3 39, இந்த 3 அப்படியே போட்டிருக்கேன். 3 இங்கேயும் காமன் இங்கேயும் காமன், ஸோ 3 வெளியே எடுத்துடலாம். ஸோ 504 = 3 வெளியே எடுத்திங்கன்னா 3n இருக்கும். உள்ளே வந்து n + 13 அப்படிங்கிற இருக்கும். காமனாக எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்போ ஈஸியாக கட் பண்ண முடியும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிங்கன்னா 3 1s are 3, ரிமைண்டர் வந்து 2 இருக்கும். 3s are 18, ரிமைண்டர் 2 இருக்கும். 3 8s 24. ஸோ 168 = n × n + 13 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் n × n n², சரியா? 13n. ஸோ n × n², 13 × n 13n வரும். ஸோ n² + 13 இதை உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ -168 = 0. இப்போ என்ன கிடச்சி நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிட்டு. ஸோ ப்ராடக்ட் வந்து 168, சம் வந்து 13 அப்படின்னு எடுக்க போகிறீங்க. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 21 8 வரும். ஸோ எல்சிஎம் தான் உங்களுக்கு தெரியும். சரி, 21 8 வரும். ஸோ 21 - 8 போட்டால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்கும். அதே 21ஐயும் -18 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? -168 கிடச்சிரும். ஸோ நம்பர்ஸை எடுத்து எழுதும்போது என்ன ஆயிரும்? ரெசிபியூக்கில் மாற்றி எழுதுவீங்க. ஸோ ப்ளஸ் மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 21 வந்து -21 போடணும், 8 வந்து +8 போடணும். சரி, என்ன அர்த்தம் அப்படின்னா h + 21 = 0 கிடைக்கும். அப்போ h = -21, அதான் அப்படி சொல்கிறேன். 21 கிடைக்கிறத சைனை மாற்றி போட்டுக்கணும். -21 -8 கிடச்சுன்னா +8 போட்டுக்கணும். நமக்கு ஆன்சரில் -21 வர வாய்ப்பு இல்லை, அதனால் ப்ளஸ் எடுத்துக்கிடுவீங்க. ஸோ n = 8. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 8 hours. ரைட்டா? சரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏன்னா வந்து சில இடங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் செய்ய ரேட்டு கஷ்டம், ஏன்னா கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்துடுவீங்க. லாஸ்ட் ஸ்டெப்பில் போய் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்க ரேட்டு மாட்டிக்கிடுவீங்க. ஸோ அதனால் அதையும் பார்த்துக்கோங்க, அது இம்பார்ட்டன் தான். இந்த -+ மாற்றி போட்டேன்னு பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதான் அன்றைக்குள்ள 10 கொஸ்டின். ஸோ வீடியோ பிடிச்சிருங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.